தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக கோடை மழை பொழிந்தது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலை வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன. இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரிச்சாலை, பாம்பார்புரம், செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதேபோல தென்காசி, மேலகரம், ஆயிரப்பேரி, பாவூர் சத்திரம், இளஞ்சி, குற்றாலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. கோவை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கோவை, ராமநாதபுரம், சிவானந்தா காலனி, மசக்காளிப்பாளையம், பீளமேடு, புளியகுளம், காந்திபுரம், உக்கடம் உட்பட நகரின் பல பகுதிகளில் மழை கொட்டியது. மழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் மழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழையால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். கொட்டி தீர்த்த மழையால் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமப்பட்டனர். குடைக்குள் மழை போல இப்படி பேருந்துக்குள் மழை கொட்டுவது கொடைக்கானலில். மதுரையிலிருந்து கொடைக்கானலை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்திருந்ததால் மழை பெய்தபோது அருவி போல நீர் கொட்டத் தொடங்கியது. இதனால் பயணிகள் நனைந்தபடியே பயணம் மேற்கொண்டனர்.